உம்முடைய மகிமை இந்த இடத்துல இருந்தது, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருந்தது. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் உங்கள் வார்த்தையை கேட்க போகிறோம்ப்பா. எங்களை முழுவதுமாய் கத்த நீங்கள் ஆளுகை செய்யுங்க. எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும், எல்லாத்தையும் கத்த நீங்கள் ஆண்டவரே கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் பேச இசப்பா, நாங்கள் கேட்க இசப்பா, எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய செவிகளையும் கத்த நீர் இந்த வேலையில் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வருஷம் தொடங்கி இது எத்தனாவது மாதம்? 12வது மாதம் வந்துட்டோம். இத்தனை மாதத்தையும் கடக்கிறதற்கு ஏசப்பா நமக்கு எவ்வளவோ கிருபைகளை தந்து எவ்வளவோ இரக்கத்தை தந்திருக்கிறார். நாம் கடந்தோன்னு சொல்கிறத விட ஏசப்பா நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடக்க வச்சுருக்காங்க. அதுதான் உண்மை. இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்து இது வர 12 மாதன்றது 11 மாதம் 2 வாரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை சோதனைகளை கடந்து வந்திருப்போம், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள். அதே போராட்டத்தில் தான் நிற்கிறோமா, இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம அதை கடந்து வந்துட்டு இருக்கோமா? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கடந்து வந்துட்டு இருக்கோம். ஏன் இந்த சோதனை எல்லாம் நமக்கு வருது? வந்தாலே கேள்வி மேலே கேள்வி கேட்குறோமா நீ அப்படின்றீங்களா? சரி, வாசிப்போம். யோபு எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனம். யோபு எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனம். நாம பொன்னாக விளங்குகிறதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? சோதனைகளை அனுமதிக்கிறாரு. இவ்வளோ சோதனைகள் எனக்கு ஏன் வருது அப்படின்ற கேள்வியோட இந்த இடத்துல உட்கார்ந்துருந்தீங்கன்னா, சோதனையை கொடுக்கணுன்றது ஆண்டவருக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை, அது அவருக்கு சித்தமும் இல்லை. ஆனால் ஏன் சோதனைகளை ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்படின்னா, நாம் பொண்ணாக விளங்கணும். பொண்ணு அப்படின்னா என்ன சொல்கிறது? ஒரு உவமையாக தான் சொல்லியிருக்கு. பொண்ணுன்றது இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள் எதுவாக இருக்குது? தங்கத்தை வைத்திருக்கிறது ஒரு பெரிய மதிப்பாக இருக்குது. அதை விட உயர்ந்தது தான் என்னது? இந்த சோதனைக்கு பின்பாக நமக்குள்ள ஏற்படுகிற மாற்றமோ, ஒரு குணாதிசயத்துல ஒரு குணமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். சோதனைக்கு உள்ளாக போயிட்டு நம்ம வெளியே வரும்போது நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுகிற ஒரு காரியம் தான் என்னது? பொன்னாக விளங்குகிறது அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கு. சரி, ஏன் எனக்கு சோதனை? இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனம். இந்த இடத்துல சொல்லியிருக்க சார், ஒரே ஒரு முதல்ல இருக்கிற வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். நம்மளோட பின்னாட்களில் நமக்கு நன்மை உண்டாயிருக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு சோதனைகளை அனுமதிக்கிறார். ஏன் சோதனைன்ற கேள்வியோடு உட்கார்ந்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு நன்மை உண்டாக இருக்கும்படியாக தான் ஆண்டவர் எதை அனுமதிக்கிறார்? சோதனைகளை, ஒரு பரீட்சையை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இந்த இடத்துல கழுகை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கழுகு என்ன பண்ணும் அப்படின்னா, அழகாக தன்னோட கூட்டை கட்டி அதில் நிறைய லேயர் இருக்கும். ஃபஸ்ட்டு பஞ்சால் இருக்கும், அடுத்து கொஞ்சம் இலை அது இதிலெல்லாம் வச்சு கட்டியிருக்கும், அப்புறம் முள் இருக்கும். இப்படி நல்லா சாஃப்டாக அதோட குஞ்சுகள் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் கழுகு அப்படின்னா, நல்லா அழகாக ஒரு கூட்டை என்ன பண்ணும்? கட்டும். அந்த கழுகு குஞ்சுகள்லாம் பொரிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு லேயராக எடுக்கும். ஃபஸ்ட்டு அந்த பஞ்சை எடுத்துரும், அப்புறம் அந்த இலைகள் அந்த இதெல்லாம் வச்சு கட்டியிருக்கும்ல, அதுக்கு கிடைக்கிற என்னென்னதெல்லாம் இருக்கோ, குச்சி, இலை எல்லாத்தையுமே வச்சு கட்டியிருக்கோம். அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? எடுத்துரும். கடைசியாக முள் இருக்கும், அதையும் என்ன பண்ணிடும் அப்படின்னா, எல்லாமே ஒவ்வொரு முள்ளாக எடுக்குமா. ஒவ்வொரு முள்ளாக எடுத்ததுக்கப்புறமா அந்த மொத்த குஞ்சுகளும் என்ன பண்ணியிருக்குமா, ஒரே ஒரு முள்ளில் அப்படியே தொடுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குமா. அந்த கழுகு என்ன பண்ணுமா, அந்த முள்ளையும் என்ன பண்ணிடுமா, எடுத்துருமா. அந்த கோழி குஞ்சு எல்லாம் அப்படியே, அந்த கழுகு குஞ்சு எல்லாம் அப்படியே கீழே விழுங்குமா. அது ஏன் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு குஞ்சுகளுக்கெல்லாம் என்ன இருக்கும்? கேள்வி இருக்கும். ஆனால் அதுக்கு அப்போ என்ன இல்லை? பதில் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுமா, சரி கீழே தான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, சரி இருக்கிற இடத்துலையா பேசாமல் இருக்க விட்டுருக்கலாம். அது மரத்துலையோ கிளையிலையோ கீழேயோ எங்கேயோ என்ன பண்ணியிருக்கோம்?
இருந்திருக்கும். ஆனால் இந்த கழுகு என்ன பண்ணுமா, எல்லா குஞ்சுகளையும் தன்னோட செட்டை மேலே எடுத்து வச்சுட்டு உயரமான மலை, கழுகு தான் இதில் உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப உயரமாக பறக்கிற ஒரு பறவை எது அப்படின்னா கழுகு தான். அதை கழுகு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போதே அதில் இருக்கும், விண்ண வானத்தோட ராஜா அப்படி சொல்லிட்டு, விண்ணகத்தோட ராஜா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கும். அதில் வந்து நான் சர்ச் பண்ணும்போது அதில் இருந்துச்சு. மேலே இருக்கிறதான அந்த மேகங்களுக்கு மேலே அது வந்து என்ன பண்ணுமா, பறக்குமா. அந்த மாதிரி உயரமான இடத்துக்கு என்ன பண்ணிடும், மலைகளுக்கு தன்னோட செட்டைகளில் அதோட குஞ்சுகளை எடுத்து வச்சுட்டு மேலே போய் அங்கேருந்து என்ன பண்ணுமா அப்படின்னா அந்த மொத்த குஞ்சுகளையும் மேலேருந்து விட்டுருமா. மேலேருந்து எவ்வளோ உயரமாக இருந்தாலும் அந்த மலையிலேருந்து அது அப்படியே கீழே விட்டுருமா. அந்த குஞ்சுகள்லாம் எவ்வளோ ஒரு வருத்தத்தோடு இருக்கும். பிறக்கும்போது என்ன ஒரு சுகத்தோட இந்த பஞ்சில் இருந்தேன், அதை எடுத்து அடுத்து அந்த இலை, கட்டை, கம்பு இதெல்லாம் வச்சு கட்டியிருக்கோம், அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியில் முள் அதையும் எடுத்துட்டு, சரி அப்படியே விட்டுருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு மரத்துலையோ எதுலையோ இருந்து என்ன பண்ணியிருப்பேன், நான் பொழைச்சிருப்பேனே. என்னை கொண்டு வந்து இவ்வளோ உயரமான இடத்துல கொண்டு வந்து நின்று அங்கேருந்து கீழே தள்ளி இந்த கழுகு என்ன பண்ணுது, நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படிலாம் யோசிச்சிருக்கோன்னே. நம்மளாம் ஆண்டவரை பற்றி கேட்குறோம், நீரெல்லாம் ஒரு ஆண்டவரா, என்னை இவ்வளோ சோதனைக்கு உட்படுத்துறீங்களே அப்படிலாம் கேட்டிருப்போம்ல. ஏன் அப்படின்னா பின்னால் நமக்கு நன்மை உண்டாகும்படியாக தான் இந்த சோதனை. அந்த கழுகு குஞ்சு என்ன பண்ணுமா, அவ்வளோ உயரமான மலையிலேருந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்குமா. இந்த கழுகு மேலேருந்து பார்த்துட்டே இருக்குமா. அப்படியே கீழே வந்து அந்த தரையில் நூலிலை கேப்புன்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன கேப் ஒரு இப்படின்றதுக்குள்ளே அது விழுந்துடுறதுக்கு முன்னாடி அது அதை விட ஸ்பீடாக விழுகிறதுக்கு, அது விழுந்துட்டு இருக்க ஸ்பீடை விட அதிகமாக அப்படியே கீழே இறங்கி வந்து தன்னோட செட்டையை வந்து அப்படியே விரித்து அந்த கழுகு குஞ்சுகளெல்லாம் அப்படியே தன்னோட தோளில் சுமந்துட்டு மறுபடியும் மேலே போய் நிற்குமா. மேலே போய் நின்று மறுபடியும் கீழே போடுமா, மறுபடியும் வந்து பிடிக்குமா. இப்படியே வந்து பழக்குவிக்குமா. பழக பழக அந்த அந்த கழுகு குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுமா, சும்மா இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணும், தாய் கழுகு தான் தள்ளி விடும். கடைசியில் என்ன பண்ணுமா, இந்த கழுகுகள்லாம் மேலே கொண்டு போய் கழுகு நிற்க வச்சதுக்கப்புறம் அதுவாகவே குதிக்க ஆரம்பிக்குமா. ஏன் அதுவாகவே குதிக்குது அப்படின்னா, அது இந்த சோதனையில் தான் அது தெரிஞ்சுக்கிச்சு, எனக்கு ஒரு சிறகு இருக்குது, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், பறக்க போகிறேன் அப்படின்ற விஷயம். அது ஒரு நன்மை. அது ஒரு கழுகு வந்து உயரமாக பறக்க வேண்டிய ஒன்று, சும்மா சாதாரணமாக இப்படி இப்படி கோழி மாதிரி இப்படி நடந்துட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்குமா, நல்லா இருந்திருக்காதுல. அதுக்கு வந்து பின்னால் நன்மை உண்டாகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கழுகு அதோட குஞ்சுகளை உயரமான மலைக்கு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுது, கீழே தள்ளுது. பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பின்னால் அதுக்கு என்ன, அந்த வானத்தையே தாண்டினா மேகத்தையும் தாண்டி பறக்கிறதுக்கு எது உதவியாக இருந்ததுன்னா அந்த சோதனை தான். அந்த சோதனையில் அது கற்றுக்கொண்ட அந்த பறக்கிறதுக்கு கற்றுக்கொண்டதான காரியம் தான் அதுக்கு என்ன பண்ணுது, உதவியாக இருக்குது. இதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் பல சோதனைகள், பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா நமக்கு பின்னால் நன்மை உண்டாயிருக்கும். கழுகு குஞ்சுகளுக்கு அந்த சோதனை பின்னால் நன்மை தான். அது தீமைன்னு நம்மளால் சொல்லவும் முடியாது, அது உண்மையும் இல்லை. அது என்னது, பார்க்கறதுக்கு தற்காலத்தில் சோதனை மாதிரி தெரியலாம், ஆனால் பின்னாட்களில் அது வந்து நன்மையான ஒரு விஷயத்துக்காக தான் சோதனைக்கு உட்படுத்தப்படுது. சரி, ரெண்டாவது வந்து ஏன் நமக்கு சோதனை ஏற்படுது அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம வந்து தேறினவர்களாய் நிற்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சோதனைகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம், 1வது அதிகாரம் 28வது வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு முன்பாக தேறினவர்களாக நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேறினவர்களாய் மாறணும்னா பல சோதனைகளுக்கு உள்ளாக நாம் போகணும். இந்த டிரைவிங் கற்றுக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்துட்டு இப்போ டிரைவிங் கற்றுக்கிட்ட ஒருத்தவங்க அவங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்களுக்கு வந்து டிரைவிங் தெரியும் அப்படின்னு எதை வச்சு சொல்லுவாங்க, நேராக ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் வந்து வளைவோ நெளிவோ மேடோ பள்ளமோ எதுவுமே இல்லை, அந்த ரோட்டில் வந்து என்ன பண்ணுறோம், வண்டியை ஓட்ட சொல்கிறாங்க. இங்கேருந்து நேராக இருக்க ஒரு ரோட்டில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ஓட்டிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க நல்லா தேறினவர்களா அந்த வண்டி ஓட்டுறதுல அவங்க தேறிட்டாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நேராக இருக்கிற ஒரு ரோட்டில் நம்ம வாழ்க்கையும் அப்படி தான், நேராக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எந்த போராட்டமுமே இல்லாமல் நம்ம நேராக நம்ம வாழ்க்கையில் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை தேறினவர்கள்னு சொல்கிறதுக்கு அங்கே இடம் இல்லை, அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சோதனை வரும்போது தான் ஒவ்வொரு சோதனைகளையும் நம்ம ஒன்றொன்றை என்ன பண்ணுறோம், கற்றுக்குறோம். இந்த டிரைவிங் கற்றுக்கிறவங்க முதல்ல இப்போ ஓட்ட கற்றுக்கும் போது முதல்ல வளைவு வந்துடும். அவங்களுக்கு எப்படி வளையணும்னு என்ன பண்ணாது, தெரியாது. தடவை எதுலையோ ஒன்றில் விழுகலாம், இல்லை அங்கனே வந்து வண்டியை நிறுத்திட்டு நிற்கலாம். ஆனால் நம்மளும் இப்படி தான், ஒரு பிரச்சனை வந்தோட்டி என்ன பண்ணிடுறோம், அப்படியே நின்றுறோம். நின்று நாம் அவங்க டிரைவிங் ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுக்குறவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, இதில் எப்படி நான் வளையணும்,
இதை எப்படி நான் கிராஸ் பண்ணணும்னு கேட்பாங்கல்ல. இதே போல் நாமும் நம்மளோட பிரச்சனைகளுக்கு முன்னாடி நின்று ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணணும்? கேட்கிறவர்களாக இருக்கணும். இதை எப்படி ஏசப்பா நான் கிராஸ் பண்ணுறது? சோதனை வந்துருச்சு தான், அதுக்காக அங்கே நின்றுட்டு சோதனை அந்த ரோடையும் திட்டிக்கிட்டு அந்த வளைவை அறிவு இருக்கா? இவ்வளோ பெரிய வளைவை வந்து இங்கே போய் வச்சுருந்தீங்கன்னா நான் எப்படி போகிறது அப்படின்னு நம்ம வளைவை திட்டுறதுனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டாக போதா? கிடையாது. நம்ம அந்த வளைவில் நின்றுட்டு நமக்கு சொல்லி தருகிற ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, எப்படி நான் வளையணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு சொல்லி தருவாங்க. அதை நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் பண்ணலாம். இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் சோதனைகள் வரும்போது சொல்லி கொடுக்குற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணுறாரு? இந்த பூமியில் இருக்கிறார். அவரிடத்துல நாம் போகும்போது அவர் என்ன பண்ணுவார்? வளைவு எப்படி போகணும்னு சொல்லி கொடுப்பாரு. சரி, வளைவை கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பள்ளம் வருது. பள்ளத்தில் ஐயோ அறிவே இல்லையா, ஒழுங்காகவே ரோடு போடாமல் இப்படி பள்ளமாக்கி வச்சுருக்கிறீங்களே அப்படி சொல்லிட்டு அங்கே நின்று திட்டுறதுனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டாக போதா? இல்லை. வளைவில் ஹெல்ப் பண்ண ஆண்டவர் எதுலேயும் ஹெல்ப் பண்ண நல்லவர், பள்ளத்துலேயும் ஹெல்ப் பண்ணுவார். சரியா? அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நீங்கள் திரும்பி பாருங்கள், இந்த வருஷத்தில் எவ்வளோ சோதனைகளை கடந்து வந்திருக்கிறோம். பிறந்ததுலேருந்தே எவ்வளவோ சோதனைகளை என்ன பண்ணியிருப்போம்? கடந்து வந்திருப்போம். கடந்து தான் இங்கே வந்து நம்ம நிற்கிறோம். கடந்து வந்த பாதைகளெல்லாம் நம்ம நினைக்கும் போது சரி, அன்னைக்கு ஹெல்ப் பண்ண ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வாருன்னு சொல்லி ஒவ்வொரு சோதனைகளிலும் நம்ம ஆண்டவரிடத்துல போகும்போது அது அது வளையிற சோதனையாக இருக்கலாம், இல்லை பள்ளத்தில் போகிறதான ஒரு சோதனையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சோதனையிலும் உதவி செய்கிறதற்கு ஆண்டவர் நல்லவர். ஒவ்வொன்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்து வளைவில் எப்படி போகணும், பள்ளத்தில் எப்படி போகணும், மேடில் எப்படி போகணும், எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்து நல்ல தேறினவர்களாக நம்மளை கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம ஒரு நாள் யாருக்கு முன்பாக போய் நிற்க போகிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். அன்றைக்கு நம்ம வந்து எதுவுமே கற்றுக்கிடாதவங்களாம் நம்ம போய் அங்கே போய் என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் தேறினவர்களாக மாறி அவர் சமூகத்துக்கு போகணுன்றது தான் அவரோட விருப்பம். ஏன் சோதனைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கின்றது இப்போ புரியுதா? நம்ம கிறிஸ்துவுக்கு முன்பாக தேறினவர்களாக நிற்கணும்னு நமக்கு சோதனைகளாக அனுமதிக்கிறார். மூணாவதாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறதுக்காக ஆண்டவர் எதை அனுமதிக்கிறாருன்னா சோதனையை அனுமதிக்கிறார். இப்போ ஒரு எக்ஸாம் வருது, எக்ஸாமே நான் எழுத மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவன் அவன் எப்படி பாஸ் ஆக முடியும்? பாஸ் ஆக முடியாது. சோதனையை என்ன பண்ணணும்? நாம் நின்று அதை வந்து எதிர்கொண்டு நாம் என்ன பண்ணணும்? ஜெயம் பண்ணணும். எக்ஸாம் எழுதாமல் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. யார் எக்ஸாமை கண்டுபிடிச்சா? நம்மளாம் சின்ன பிள்ளைங்களை திட்டிட்டு போகல, எக்ஸாமை கண்டுபிடிச்சது யார்? அவங்க வந்து நான் வந்து நிறைய கேட்கணும் அப்படிலாம் சொல்லியிருப்போம். எக்ஸாம் இல்லைன்னா நீங்களும் நாளும் இன்றைக்கி நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கோ ஏதோ ஒன்றுக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? போயிருக்க மாட்டோம். ஒவ்வொன்றிலையும் பாஸ் பண்ணதுனால தானே நம்ம இங்கே இருக்கோம். அதே மாதிரி வாழ்க்கையிலையும் பல டெஸ்ட் இருக்குது. எல்லாத்துலேயும் நம்ம பாஸ் பண்ணி கிறிஸ்துவுக்கு முன்பாக போய் நிற்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக நிற்போம் அப்படின்னா ஜெயம் கொண்டவர்களாய் நாம் நிற்போம். வாசிப்போம். யோவான் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 33வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இப்போ பிரசங்கத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா உலகத்திலே உங்களுக்கு சோதனை இருக்குது, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, ஜெயித்த ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். நாமளும் என்ன பண்ணணும்? ஜெயம் கொள்ளுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது ஜெயம் பெற்றாதான் நம்ம யாரோட போய் உட்கார முடியும் அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லியிருக்குன்னு வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 21வது வசனம். யார் ஜெயம் கொண்டு பிதாவின் வலது பரிசத்தில் போய் உட்கார முடியும்? இந்த பூமியிலே ஒவ்வொரு சோதனைகளிலும் ஜெயம் பெற்று தேவனோட சந்நிதிக்கு போனவங்க தான் யாரோட உட்கார முடியும்? ஜெயித்தவராகி இயேசு கிறிஸ்துவோடு உட்கார முடியும். ஏன் நமக்கு சோதனை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நன்மை உண்டாகிறதுக்காக தான் சோதனை. ரெண்டாவது, நம்மளை கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் தேறினவர்களாக நாம் வந்து நிறுத்துறதுக்காக நமக்கு சோதனை வருது. மூணாவது, நாம் இந்த பூமியில் அவர் ஜெயித்தவர், நாமும் ஜெயிக்கணும். ஜெயம் கொண்டு அவர் சமூகத்துக்கு போகிறதுக்காக நமக்கு சோதனைகளை ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார். சரி, யாராலெல்லாம் சோதனை வருது? ஏன் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. யாராலெல்லாம் சோதனை வருது? என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே சோதனை தான்ப்பா அப்படி சொல்கிறீங்களா? நிறைய விஷயத்தினால, இதனால தான் நான் அந்த சோதனைக்கு உட்பட்டேன், இதனால தான் எனக்கு இந்த சோதனை வந்துச்சு, இது மட்டும் இப்படி இருந்தால் நான்
இப்படி சோதிக்கப்பட வேண்டிய, இப்படி நான் இந்த சூழ்நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், இந்த இந்த சூழ்நிலைமை தான் காரணம், இப்படிலாம் நம்ம பல காரணங்களை சொல்கிறோம்ல. வேதத்தில் சொல்லியிருக்கு. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, சுய இச்சை யாரால சோதிக்கப்படுறாங்க? ஃபஸ்ட்டு நாமளே நமக்கு என்னவா இருக்கிறோம்? சோதனைக்கு உள்ளாகிறதுக்கு காரணமாக இருக்கிறோம். சுய இச்சையினால் சிக்குண்டு என்ன பண்ணுறோம்? நாம் சோதிக்கப்படுறோம். நம்மளிடத்தில் இருக்கிறதான குறைகள் நாம் சோதிக்கப்படுகிறதுக்கு. எல்லா சோதனையும் ஆண்டவரிடத்துலேருந்து வரல. நாம் செய்கிற தப்புகளுக்கு நம்மளை ஆண்டவர் திருத்தணும்னா என்ன வேணும்? சோதனை வேணும். இப்போ ஸ்கூலில் தப்பு பண்ணிட்டோன்னா நம்ம அடுத்த தடவை அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னா நமக்கு என்ன வேணும்? அடி கொடுக்குறதோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறதோ ஏதோ ஒன்று நமக்கு என்னதான் அவசியம்தான். அடுத்த தடவை நம்ம தப்பு செய்ய போகும்போது இந்த அடியும் நாம் போட்ட முட்டி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் நமக்கு என்ன வரும்? நினைவுக்கு வரும்போது அந்த தப்பை என்ன பண்ண மாட்டோம்? செய்ய மாட்டோம். அதனால சுய இச்சையினால் சோதனையை யாரால் வருது அப்படின்னா, என்னால் வர்ற சோதனைக்கு வரதான தண்டனை ஒரு என்னால் வர்ற தப்புக்கு நான் எப்படி அதுலேருந்து வெளியில் வரணும்னு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியத்துக்காக சோதனையை என்ன பண்ணுறாரு? அனுமதிக்கிறார். நம்மால சோதனை, சுய இச்சையினால சோதனை வருது. ரெண்டாவது பிசாசுனால சோதனை வருது. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து அந்த காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பிசாசினால் சோதிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிசாசினால சோதனை நமக்கு வருது. 3வது ஆண்டவரே அனுமதிக்கிற சோதனை. ஒரு சில காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கணும், ஒரு சில இதில் நம்ம ரெடி ஆகணும், ஆயத்தமாகணுன்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு சில சிக்ஷைகளை கொடுத்து என்ன பண்ணுறாரு? நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அதுக்காக அனுமதிக்கிறதான சோதனை. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 10வது அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 10:36. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நமக்கு யாரு? சத்துருக்களாய் சோதனைகளாய் ஒரு சில நேரம் இருப்பாங்க. சரி, இவங்களாலலாம் சோதனை வருது, இதெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்களா? ஜெயிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம எப்படி விளங்குவோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை சோதனைக்கு ஆண்டவர் அகப்படுத்திட்டுன்ற போது சோதனைக்கு நம்மளை ஆண்டவர் உட்படுத்திட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அப்பா, இவனுக்கு இந்த சோதனை நான் கொடுத்துட்டேன்னா ஆண்டவர் என்ன பண்ண போகிறதில்ல. உலக மனுஷர்கள் சந்தோஷப்படுகிறது மாதிரி ஆண்டவர் சந்தோஷப்படுகிறவர் இல்லை. நமக்கு சோதனை வரும்போது அவர் எப்படி இருப்பாருன்னா, பேதுருக்கு ஒரு சோதனை வரப்போகுதுன்றத ஆண்டவர் முன்னமே சொல்லிடுவார். சொன்னதுக்கு அப்புறமா அவன் தான் சோதிக்கப்பட போகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவனுக்காக வேண்டுதல் செய்தார். அவனோட விசுவாசம் ஒளிஞ்சு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணார்னா வேண்டிக் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் சோதிக்கப்படும் போது அவர் என்ன பண்ணுறாரு? நமக்காக இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம சோதனைக்கு உட்படும் போது அவரை பார்த்துட்டு சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல, நமக்காக பரிதபிக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நமக்கு சோதனையை கொடுக்கறது ஒன்றும், நம்ம இப்போ ஒரு விஷயத்துக்காக சோதனைக்குள்ளாக போகிறோம், பிரச்சனைக்குள்ளாக போகிறோம். அந்த பிரச்சனையை சரிப்படுத்துகிறது ஆண்டவருக்கு. சோதனைக்கு நமக்கு உள்ளே இருக்கும்போது நமக்கு என்ன தோணும்? சரி, இந்த பிரச்சனை எப்படி தான் மாறப்போதோ, இப்படி இருக்கே அப்படி இருக்கே, அது ஏன் இப்படி இருக்குது, இப்படிலாம் நம்ம யோசிப்போம்ல. அந்த பிரச்சனையை மாற்றுகிறது ஆண்டவருக்கு என்னது? ஒரு லேசான காரியம். ஆனால் நம்மை உருவாக்குகிறது ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய விஷயமா மாறிடுது. ஏன்னா நம்ம ஒத்துழைக்க மாட்டுக்கிறோம். சோதனை வந்தோட்டி ஆண்டவர் எனக்கு வேணாம், சபை எனக்கு வேணாம், இது எனக்கு வேணாம், அது எனக்கு வேணாம், ஆண்டவருக்காக நான் போய் என்னத்தை கண்டேன், இப்படிலாம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? சோதனை நடுவில் நம்ம பேசிடுறோம். சோதனை அவர் பிரயோஜனத்திற்காக அல்ல, நம்மளுடைய பிரயோஜனத்திற்காக, நாம் அந்த பரலோகத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு தான் நமக்கு சோதனை என்ன பண்ணுது? இந்த பூமியில் வருது. அனுதினமும் சோதிக்கப்படுகிறோம், எல்லா விஷயங்களையும் சோதிக்கப்படுகிறோம். எதுக்கு அப்படின்னா நம்மை உருவாக்குகிறதற்காக தான். நமக்குண்டானவைகளை உருவாக்குகிறது ஆண்டவருக்கு சுலபமான விஷயம்தான். ஆனால் நம்மை உருவாக்குகிறது ஒரு சில வேளைகளில் ஆண்டவருக்கு நம்ம ஒத்து போகாத போது அவருக்கு என்னவாயிருது? கடினமாயிருது. நம்ம சோதனையின் நடுவில் நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த சோதனையின் முடிவில் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து இந்த சோதனை ஏன் வந்துச்சு? என்னால் வந்துச்சா? என்னை சுற்றி இருக்கிறவர்களால் வந்துச்சா? இல்லை பிசாசினால் வந்துச்சா? இல்லை தேவன் நீங்கள் எனக்கு என்னை உருவாக்குறதுக்காக இதை அனுமதிச்சிங்களா? எதுக்காக இது வந்துச்சு அப்படின்னு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இதன் முடிவில் சரி சோதனை வந்தது ஓகே தான், நான் ஏற்றுக்கிறேன், இதன் முடிவில் நான் எப்படி இருக்கணும், எனக்கு
சொல்லித்தாங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது சோதனைக்கு பின்பாக நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு சொல்லி கொடுப்பார். சரியா? பொண்ணை நீங்கள் எடுத்துக்கணும், பொண்ணாக விளங்கணும்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. பொண்ணு எப்படி வந்து உருவாகுது அப்படின்னா, நான் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த கேஜிஎஃப்ன்ற இடத்துல வந்து தங்கம் தோண்டி எடுக்கிறாங்க. இப்போ வந்து எடுக்கிறது இல்லையா, முன்னாடி வந்து எடுக்கும்போது பூமியிலேருந்து கீழே 7,000 அடி அடியில் வந்து பூமிக்கு அடியில் உள்ளே போய் அவங்க வந்து எடுப்பாங்க. பாறை மாதிரி இருக்கிறதுலேருந்து பாறையை அவங்க சின்ன சின்ன கல்லாக என்ன பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க. சின்ன சின்ன கல்லை நல்லா பொடியாக்கி மண்ணு போல் என்ன பண்ணுறாங்க, ஆக்குறாங்க. அந்த மண்ணை தண்ணியில் ஊற வச்சு அதில் உள்ள கசடுகள்லாம் அப்படியே மேலே மிதக்குமா, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருவாங்களாம். அதை வந்து பல நிலைகளுக்கு உட்படுத்தி அதை வந்து வடிகட்டி அப்படியே எடுத்து எடுத்து கடைசியாக அது என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா தங்கமாக எடுக்கிறாங்க. இதே போல் தான் நம்ம பொண்ணாக விளங்கணும்னா, பொண்ணாக சோதனைக்கு அப்புறம் பொண்ணாக விளங்க வேணா ஈஸிலாம் கிடையாது. பல ப்ராசஸ் நமக்கு என்ன பண்ணுது இருக்குது. இது எல்லாத்துலேயும் இந்த எல்லா சோதனைகளையும் நாம் நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அவரோட வார்த்தையை பெற்று நம்ம நடக்கும்போது முடிவில் எப்படி இருப்போம், நம்ம பொண்ணாக விளங்குவோம். அப்படி பொண்ணாக விளங்கின ஒரு சிலரை தான் இன்றைக்கி நான் சொல்லணுன்னு வந்திருக்கேன். சரி, சோதனையை சகித்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்க வந்து ஒரு 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 மாற்றத்தையோ ஒரு குணத்தையோ என்ன பண்ணியிருப்பாங்க, வெளிப்படுத்தியிருப்பாங்க. முதலாவது பேதுருவை பற்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31 முதல் 34. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31 முதல் 34. இந்த இடத்துல ஆண்டவர் வந்து சோதனைக்கு முன்பாகவே பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ வந்து என்ன பண்ண போற, சாத்தான் என்னிடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கான், உன்னை சுலகினால புடைக்கிறதற்கு என்னிடத்துல உத்தரவு கேட்டு கொண்டிருக்கான். இப்போ நீ அந்த சோதனைக்கு உட்பட்டு வெளியில வரும்போது நீ என்ன பண்ணுவ, பொண்ணாக நீ விளங்க போற. அதனால அந்த இடைப்பட்ட காலத்துல உனக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது, விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. நான் முன்னமே சொன்னேன்ல, நம்மளுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், விண்ணப்பம் செய்கிறார். அந்த இடத்துல பேதுருவோட விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு இயேசு கிறிஸ்து நான் உனக்காக விண்ணப்பம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார். சரி, என்ன சோதனை பேதுருக்கு நேரிட்டது அப்படின்னா அதிலே சொல்லியிருக்கு, வாசிப்போம். சோதனை வர்றதுக்கு முன்னாடிலாம் ஆண்டவரே, வாழ்வானாலும் சாவானாலும் மரணம் என்னை பிரித்தாலும் அது என்ன நம்மலாம் பாடுவோம்ல, என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை உண்மையே ஆராதிப்பேன்னு பாருவோம். சோதனையில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஜெபிக்க கூட மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம். நமக்கே என்ன பண்ண மாட்டேங்குது, வாயில் வரமாட்டேங்குது. புலம்பலோடு தான் ஆண்டவர் சமூகத்துக்கு என்ன பண்ணுறோம், போயிட்டு உட்காந்து இதெல்லாம் என் பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு மனுஷன்ட்ட சொல்கிறது போல் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், எழுந்து போடுறோம். சோதனை வருகிறதுக்கு முன்பாக நாம் அப்படி இப்படின்னு சொல்கிறத விட சோதனை நடுவில் நம்ம எப்படி இருக்கோன்றதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். வாசிப்போம். அதே அதிகாரம் 54வது வசனம் 54லேருந்து 57 வரை வாசிக்கலாம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு வந்து கெத்செமனேயில் ஜெபம் பண்ணும்போதே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நீ வந்து சோதிக்கப்பட போகிறேன்னு சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாங்க, பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறதுக்காக கொண்டு போகிறதுக்கு உத்தரவு கேட்கறதுக்காக ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது பேதுரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பேதுருக்கு நான் அவர் தான் சொல்லியிருக்காருல, காவலிலும் சாவிலும் நான் என்ன பண்ணுவேன், உண்மை பின்பற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, இயேசுவை பின்பற்றியே போகணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா பின்னாடியே போயிட்டே இருக்கார். போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு அம்மா, வாசிப்போம் 56வது வசனம்.
இயேசு சொன்ன மாதிரியே சோதனை என்ன பண்ணிடுச்சு, பேதுருக்கு வந்துருச்சு. பேதுரு போய் அப்படியே நெருப்பு மூட்டிட்டு இருக்கிற இடத்துல போய் உட்காராரு. ஒரு பொண்ணு தான் அவரை பார்த்து கேட்குறாரு, நீயும் வந்து இயேசுவோட இருந்தவ தானே அப்படி சொல்லிட்டு கேட்ட உடனே பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயோ எனக்கு அவரை தெரியாதுன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல என்ன சொல்றாரு, அவனை அறியேன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு பதட்டம், பயம், சோதனை அவருக்கு பார்த்தீங்களா? 3.5 வருஷம் அவரோடு கூட நடந்த ஒரு சீஷன் அவர்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அங்கே என்ன சொல்ற, அவனை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்லிட்டாரு. முன்னாடி வசனத்துலலாம் வாசிக்கும் போது நான் உங்களை பின்பற்றுவேன் அப்படி இப்படின்னு சொன்ன பேதுரு சோதனை நடுவில் என்ன பண்ணிடுறாரு, அவர் அறியன்னு என்ன பண்ணிடுறாரு, மறுதளிச்சுறாரு. பல வேலைகளில் பல சூழ்நிலைமைகளை நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரை வாயினால் மறுதளிக்கலைனாலும் இருதயத்தினாலையும் நம்மளுடைய செய்கைகள்னால என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரை சோதனை தான், ஆனால் ஆண்டவரை என்ன பண்ணக்கூடாது, மறுதளிக்கக்கூடாது. ஆனால் பேதுரு என்ன பண்ணுறாரு, முதல் தடவை மறுதளிக்கிறார். ரெண்டாவது மறுதளிக்கிறதான விஷயம் 58, 59 வாசிப்போம். இந்த இடத்துல சொல்லியிருக்கு, ஏற்கனவே ஒரு தடவை மறுபடியும் ஒரு தடவை கேட்குறாங்க, இல்லை நீயும் அவனோட தானே இருந்த எங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு கேட்டோடனே அவன் என்ன சொன்னான், இல்லை இல்லை எனக்கு தெரியாது அப்படி சொன்னான். இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு, நீயும் அவனோட தானே இருந்த அப்படி சொல்லி கேட்கணும். இல்லை இல்லை அவர் இல்லை. அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு 60வது வசனத்தில், மனுஷனே நீ சொல்லுகிறதே நான் அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன அடையாளம் என்ன அப்படின்னா, நீ 3 தடவை மறுதளிப்ப, சேவல் கூவும் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார் சொல்லியிருந்தார். சொன்ன உடனே சேவல் கூவுச்சு. நாமும் பல சூழ்நிலைமைகள் என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர் நமக்கு முன்னாடியே வெளிப்படுத்தி இருந்தாலும் அந்த வெளிப்பாடு இல்லாமல் போய் என்ன பண்ணிடுறோம், சோதனைகளில் சிக்கி கொள்ளுகிறோம். சிக்கி கொண்ட பிறகும் ஆண்டவர் என்ன பண்ணுறோம், மறுதளிக்கிற காரியங்களை இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். பொன்னாக விலக வேண்டிய நாம் ஆண்டவரை விட்டு விலகுகிறதற்கு எதுவான மறுதளிக்கிற காரியங்களை நம்மளுடைய கையினாலேயோ இருதயத்தினாலேயோ வாயினாலேயோ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி நாம் இருக்கிறத ஆண்டவர் என்ன பண்ணலை, விரும்பவே இல்லை. இந்த இடத்துல யூதாஸ் காரியத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். யூதாஸ் காரியத்தோட செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா, இவர் இயேசுதான்னு சொன்னார். அதுதான் யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணார், அவர் ஒன்றும் பொய் சொல்லலையே. யூதாஸ் காரியத்தை பொய் சொன்னாரா, இல்லை, அவர் பொய்யெல்லாம் சொல்ல, இவர் இயேசுன்னு சொன்னது உண்மைதான். அவன் என்ன பண்ணான், இவர் தான் இயேசுன்னு சொன்னான். ஆனால் பேதுரு செஞ்சது, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, இவர்னு சொல்லலை, இவனை எனக்கு யாருன்னே தெரியாது, இவன் கூடலாம் நான் இல்லை, என்னை இப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான், மறுதளித்தான். யூதாஸ் காரியத்தை விட பேதுரு செஞ்சது தவறு தான். ஆனால் இங்கே எதில் வேறுபடுறாங்க அப்படின்னா, அடுத்த வசனம் வாசிக்கும் போது 61வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். ஏசு கிறிஸ்துவோட பார்வை அது எப்படி இருந்ததோ தெரில, ஒரு பார்வையிலே என்ன பண்ணிட்டாரு, இன்றைக்கெலாம் என்னென்னமோ சொல்கிறாங்க, பார்வையிலே அப்படி இருந்தது இப்படி இருந்தது, அப்படியெல்லாம் இல்லை. ஏசு பார்த்த பார்வையிலே பேதுரு செய்த தப்பை என்ன பண்ணார், உணர்ந்து அழுது என்ன பண்ணார், ஆண்டவரே, அந்த வசனத்தில் இருக்குது, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து மறுதளிச்சான் தான். ஆனால் யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணலை, தப்பு செஞ்சான், ஆண்டவர் இடத்துல திரும்பலை. ஆனால் பேதுரு எங்கே வேறுபடுறாரு அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன வசனத்தை உடனே நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுது மறுபடியும் ஆண்டவர் இடத்துல சேர்னா. சரி, பேதுருக்கு சோதனை வந்துச்சு, சோதனையிலேருந்து வெளில வந்துட்டார், ஆண்டவர் அவரை மன்னிச்சிட்டார். இதில் பொண்ணாக எப்போ விளங்க ஆரம்பித்தார் அப்படின்னா, 120 நாட்கள் மேல் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, பரிசுத்த ஆவியானவருக்காக ஏறக்குறைய 10 நாள் காத்திருக்கிறாங்க. 10 நாள் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே என்ன பண்ணுறாரு, வந்து இறங்குறாரு. யாருன்னே தெரியாது, இவனை அறியன்னு சொன்ன, அவனை எனக்கு தெரியாதுன்னு சொன்ன பேதுரு அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு, அந்த பெந்தைக்கோஸ்தை பண்டிகைக்கு உலகம் எங்கிலும் இருந்து அந்த எருசலேமுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. பல ஊர்லேருந்து வர்றவங்க வந்து பார்க்கும்போது இவங்கெல்லாம் அந்நிய பாஷையில் பேசும்போது அவங்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாகி அப்படியே நிற்கிறாங்க. நிற்கும்போது பேதுரு அவங்க மத்தியில் ஒரே ஒரு லேடி, அந்த அம்மா முன்னாடி என்ன பண்ண முடியல, ஏசுன்னு சொல்ல முடியாத அவர் சோதனையை விட்டு வெளியில் வந்து ஆண்டவர் இடத்துல மனம் கசந்து அழுது மன்னிப்பு பெற்றுக்கொண்ட பின்னு இன்னொரு ஒரு எல்லாரும் சுற்றி வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல இவன் என்ன பண்ணிடலாம், அமைதியாக, ஐயோ வேணாம், நம்மளை கேட்கலனாலும் நம்ம ஓரமாக ஒதுங்கி என்ன பண்ணிடுவோம்,
போயிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாரும் சுற்றி வந்து பார்க்குறாங்களாம், இந்த 120 பேருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி, ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருப்பாங்கல்ல, பல ஊர்லேருந்து, அந்த பாஷைகளை இவங்க பேசினாங்கன்னு எழுதியிருக்கு. இப்படி பேசிகிட்டு இருக்க சமயத்தில் பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அம்மா முன்னாடி தைரியமாக இயேசுவை சொல்ல முடியாத அவர் எழுந்து நின்று 3000 பேர் அன்னைக்கு ரட்சிக்கப்படத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவ அங்கே பிரகடனமாக ஆண்டவரை பற்றி என்ன பண்ணுறாரு, பிரசங்கிக்கிறார். முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரு சோதனை தான், சோதனையிலேருந்து வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி பொன்னாக விளங்கினார்னா, மறுதளித்த அவர் வந்து இயேசுவை அநேகருக்கு முன்பாக உலகில் அதுக்கு அந்த சோதனைக்கு அப்புறமா இயேசுவை அவர் மறுதளிச்சதா எங்கேயுமே இல்லை. காவலில் கொண்டு போய் போடுறாங்க. அவரை வந்து சிலுவையில் அறையும் போதே வந்து சிலுவையில் அறையிறதுக்காக கொண்டு போகிறாங்க. நான் சரித்திரத்தில் இந்த இதில் இன்னொரு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் வந்து ஒரு சில புஸ்தகங்கள் தான் இருக்குது. இன்னும் வேதத்தில் சொல்லப்படாத தள்ளுபடி ஆகமங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கு. அதில் போய் பார்க்கும்போது பேதுரு எப்படி மறிச்சாருன்னு சொல்லியிருக்கு அப்படின்னா, தலைகீழாக சிலுவையில் அரைஞ்சாருன்னு சொல்லியிருக்கு. அந்த சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி பேதுருவோட ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அவங்க பேதுருக்கு முன்னாடி நிறுத்தி, நீ இப்போ இயேசுவை மறுதளிக்கலைன்னா உன்னோட மனைவியை நான் கொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்களா. அந்த இடத்துல என்ன பண்ணலை பேதுரு, மறுதளிக்கவே இல்லை. நீ இயேசுவை விசுவாசி, நமக்கு என்னன்னாலும் மறுமையில் இயேசு இருக்காருன்னு சொல்லி விசுவாச வார்த்தைகளை சொல்லி பேதுருவோட ஒய்ஃபை பேதுரு வந்து பலப்படுத்தினாராம். பேதுருவோட ஒய்ஃபை பேதுருவுக்கு முன்பாகவே வைத்து கொன்னாங்களாம். கொன்னதுக்கு அப்புறமும் என்ன பண்ணல பேதுரு, மறுதளிக்க. ஒரு தடவை மறுதளிச்சாரு, சோதனையை விட்டு வெளியில் வந்துட்டாரு, மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்துல மறுபடி செஞ்சார். அந்த தப்பை அவரோட வாழ்க்கையில் பின்னாட்களில் செஞ்சதா எங்கேயுமே எழுதப்படவே இல்லை. அவர் அப்படி செய்யவே இல்லை. அதுதான் சோதனைக்குள்ள இருந்து நம்ம வெளியில் வரும்போது நம்ம எப்படி விளங்கணும் அப்படின்னா, பொன்னாக விளங்கணும். எங்கேயுமே அவர் மறுதளிக்கவே இல்லை. மறுதளிக்கிற அங்கே ஒரு அம்மாவுக்கே பயந்தவர், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், அந்த ராயன் எல்லாருமே வச்சு கேட்குறாங்க, நீ மறுதளிக்கணும் அப்படி சொல்லிட்டு. இயேசுவை மறுதளிச்சிரு, உன்னை நான் விட்டுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணல, மறுதளிக்கவே இல்லை. கடைசியில் எப்படி அவர் மறிச்சார் அப்படின்னா, தன்னோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க, மறுதலின்னு சொல்கிறாங்க, மறுதளிக்கலை. அவரை வந்து சிலுவையில் அறைய போனாங்களாம். இல்லை இல்லை, நீங்கள் இயேசு மாதிரிலாம் என்ன பண்ணிடாதீங்க, சிலுவையில் அரைஞ்சிடாதீங்க, அதற்கு நான் பாத்திரவானே இல்லை. என்னை என்ன பண்ணுங்க, சிலுவையை தலைகீழாக வச்சு என்னையும் என்ன பண்ணுங்க, தலைகீழாக சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி என்ன பண்ணாராம், அவர் தலைகீழாக சிலுவையில் மறித்து இறந்து போயிருக்கிறார். ஒரு தடவை மறுதளிச்சாரு, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணலை, மறுதளிக்கவே இல்லை. அதுதான் ஒரு பொண்ணாக, ஒரு சோதனைக்கு உள்ளே போயிட்டு அவர் வெளில வந்தோன்னே அவர் என்ன பண்ணலை, மறுதளிக்கிறதுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன பண்ணார், பிரசங்கித்தார், பிரகடனப்படுத்துகிறவரா பேதுரு வந்து இருந்தார். இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் பல சோதனைகளுக்கு உள்ளாக நம்ம போயிட்டு வெளியே வரோம். வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம என்னத்தை வெளிப்படுத்துகிறோம், மறுபடியும் என்ன பண்ணுறோம், அதே பிரச்சனையாக அதே நமக்கு ஏதோ ஒன்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு சோதனை என்ன பண்ணியிருக்கலாம், அனுமதிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம அதை கற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. சோதனையிலேருந்து வெளில வந்தால் போதும், அழுது ஜோமனி அப்படி இப்படி என்ன பண்ணிடுறோம், வெளில வந்துடுறோம். வெளில வந்ததுக்கு அப்புறமும் சரி, இவ்வளோ சோதனையில் அகப்பட்டு வெளில வந்துட்டா, இனியாவது மனம் மாறி பொண்ணான குணத்தை என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கும் போது இல்லை, பழைய வாழ்க்கையை என்ன பண்ணுறோம், திருப்பி நம்ம வெளிப்படுத்தும் போது மறுபடியும் ஒரு சோதனையை போ அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் விட்டா நம்ம என்ன பண்ண முடியும். அதனால் ஒரு சோதனை வரும்போது எங்கள் சர்ச்சில் சொல்லுவாங்க, ஒரு சின்ன சளி வந்தால் கூட ஏன்னு நீங்கள் கேளுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சளிக்கு கூட காரணம் கேட்கணுமா, ஏதோ ஒரு தப்பு நம்ம செய்திருந்தோன்னா ஆண்டவர் மன்னிச்சு அதை குணப்படுத்துறதுக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு தடுக்கி விழுந்தா கூட என்ன பண்ணணுமா, ஆண்டவரை பார்த்து ஏன் நடந்துச்சு ஆண்டவரே, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்டு நம்ம என்ன பண்ணணும், சரி செய்கிறவர்களாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம தேறினவர்களாய் கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் நிற்க முடியும். சோதனையிலேருந்து பேதுரு வெளியில் வந்து ஆண்டவர் என்ன பண்ணார், மறுதளிக்கலை, பிரகடனப்படுத்தினார். அதுதான் ஒரு பொன்னாக விளங்குகிற அனுபவம். ரெண்டாவது யோசேப்போட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறார், பிரச்சனையவே பார்த்து வளர்கிறவர். தன்னோட சகோதரர்களால், தன்னோட அப்பா அம்மாவை கூட அவனோட சொப்பனத்தை என்ன பண்ணலை, ஏற்றுக்கொள்ளலை. குழியில் போடுறாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க அப்பா ஆசையாக கொடுத்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. பண்ணி முடித்து அவனை என்ன பண்ணுறாங்க, குழியில் போட்டதோட பரவாயில்ல, சரி தூக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலான்னா அவங்க அப்படிலாம் செய்யலை. என்ன பண்ணாங்க, விற்று போட்டாங்க. விற்று போன இடத்துலையும் அவர் நிம்மதியாய் இல்லை, அங்கே போய் வேலை அடிமையாக இருக்கிறாரு. அடிமையாக இருந்து ஜெயிலில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைமை, எல்லாத்தையும் கடந்து வராரு. கடந்து வந்ததுக்கு அப்புறமா பார்வோனுக்கு அடுத்த அதிகாரியாக உயர்த்தப்பட்டு தன்னோட சகோதரர்கள் எல்லாரையும் மறுபடியும் என்ன பண்ணுறாரு,
எகிப்துக்கு பஞ்சம் இருக்கிறதுனால நீங்கள் எகிப்துக்கு வாங்க, நான் உங்களை போஷிப்பேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் எல்லா அந்த 11 சகோதரர்களுக்கும் என்ன வந்துருச்சு, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்தினோமே இவன் நம்மளை அப்பா இறந்ததுக்கப்புறம் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளை பழி வாங்கிட்டானா நம்ம என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒருமித்து யோசேப்பு கிட்ட போகிறாங்க. யாக்கோபு மரிச்சதுக்கு அப்புறமா யோசேப்பு வெளிப்படுத்துகிறதான குணத்தை நம்ம இங்கே வாசிக்கலாம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 50வது அதிகாரம் 18 முதல் 21. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 18 முதல் 23. எப்படி இதெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு யோசிப்பால? எவ்வளோ சோதனை, வாழ்க்கையில் மொத்த சோதனையும் யாரால தான் ஆரம்பிச்சிச்சு? உங்களால் தாண்டா ஆரம்பிச்சிச்சு. அப்பாவும் இறந்துட்டார், பார்க்கறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. நீ வா, முதல்ல உன்னை கொண்டு நான் ஜெயிலில் போடுறேன், இருக்கிறதுலே கடுமையான தண்டனையை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும் யோசிப்பு? நாமளாக இருந்திருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம், பழிக்கு பழி வாங்கியிருப்போம். ஆனால் யோசேப்பு வந்து கண்டிப்பாக அதை வந்து அவர் செய்யவே இல்லை. அவரோட சோதனைக்கு பின்பாக இவ்வளோ சோதனைகளை கடந்ததுக்கப்புறமும் அவர் எதை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, அந்த பொன்னான குணங்களை தான் அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். பழி வாங்க வேண்டிய யோசேப்பு அந்த இடத்துல சொல்லியிருக்கு, நான் உங்களையும் உங்கள் குழந்தைங்களையும் என்ன பண்ணுவேன், பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த சோதனைகள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னு நான் பார்க்கல, ஏன் அனுமதிச்சிங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்தினதுக்கப்புறம் அந்த சோதனை வந்து நமக்கு யாரால் வந்துச்சோ அவங்கள என்ன பண்ண மாட்டோம், நம்ம பார்க்க மாட்டோம். சோதனை வந்துச்சுன்னா இதுலேருந்து தரப்போகிற ஒரு ரட்சிப்பையும் அதை குறித்ததான ஒரு சிந்தனையும் தான் நமக்குள்ளே என்ன பண்ணும் இருக்கும். அதே மாதிரி தான் யோசிப்பீங்க அவரோட குணத்தை வெளிப்படுத்துகிற. இந்த சோதனைகள்லாம் நடந்துச்சு தான், ஆனால் இதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார், தீமையாக நீங்கள் செஞ்சீங்க தான், ஆனால் அதையெல்லாம் இப்போது நடந்து வர்றபடி நன்மையாக ஆண்டவர் மாற்றினார். இப்படி ஒரு பார்வை நமக்குள்ளே இருந்ததுன்னா சோதனைகளை கண்டு என்ன பண்ண மாட்டோம், புலம்ப மாட்டோம். அந்த சோதனைக்கு நடுவில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ண மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம். இதெல்லாம் நமக்குள்ளே என்ன பண்ணாது, நடக்காது. பழி வாங்க வேண்டிய சூழ்நிலைமையிலையும் பராமரிப்பேன்னு சொல்லி அவரோட அந்த சோதனைக்கு பின்பாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சோதித்த பின் பொன்னாக விளங்க வேண்ட மாதிரி யோசிப்பு அந்த பொன்னான குணத்தை என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துறாரு. அடுத்ததாக யோபுவை பற்றி பார்க்கும்போது யோபுவோட வாழ்க்கையில் நடந்த சோதனை முதல் அதிகாரத்திலே எழுதியிருக்கு. அந்த யோபுன்றதே வந்து 3 அதிகாரத்தில் என்ன பண்ணியிருக்க வேண்டியது அப்படின்னா முடிஞ்சிருக்க வேண்டியது. என்ன, முதல் அதிகாரத்தில் சாத்தான் போய் உத்தரவு கேட்குறான், 2வது அதிகாரத்தில் எல்லாம் எடுத்தாச்சு, கர்த்தர் கொடுத்தார். யோபுவோட மனநிலை எப்படின்னா, முதல்ல வந்து சாத்தான் எதில் கை வச்சான் அப்படின்னா, அவனுக்கு உண்டானது எல்லாத்துலேயும் என்ன பண்ணான், கை வச்சான். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாத்தின் மேலேயும் முதல்ல கை வச்சான். 2வது என்ன பண்ணான் அப்படின்னா, அவனையே என்ன பண்ணான், அவனை வந்து கை வச்சான். 2வது சோதனை வந்து எப்படி கொடுத்தா அப்படின்னா, அவனோட சரீரத்திலே என்ன பண்ணான், கொடுத்தான். 3வது என்ன சோதனை அப்படின்னா, இத்தனையிலையும் கூட இருந்து ஆறுதல் சொல்ல வேண்டிய மனைவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்கள என்ன பண்ணுறாங்க, தேவனை தூஷித்து நீ ஜீவனை விட்டுருப்பா, இன்னுமா நீ அந்த ஆண்டவரை பிடிச்சிட்டு இருக்க, உனக்கு வந்து என்ன, நீ இருந்து என்னத்துக்கு செத்துப்போ அப்படி சொல்கிறதுன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்படி சோதனையிலையும் நீ என்ன பண்ணுற, மதி இல்லாதவ மாதிரி பைத்தியக்காரி மாதிரி என்ன பண்ணுற பேசுகிற, அப்படி இல்லை, கர்த்தர்லேருந்து நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமோ அப்படி சொல்லிட்டு அவரோட குணத்தை வெளிப்படுத்துற. சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, 2 அதிகாரம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, சரி இப்போவும் அவன் தூஷிக்கல அப்படின்னு உடனே என்ன பண்ணியிருக்கலாம், இதுலேருந்து விடுதலை கொடுத்து 42வது அதிகாரத்தை 3வது அதிகாரமாக வச்சு யோபுவே என்ன பண்ணியிருக்கலாம், முடிச்சிருக்கலாம். வந்தாங்க ஒரு 3 பேர் வந்து அவங்க பேச இவங்க பேச இவங்க பேச அவங்க பேசன்னு 42 அதிகாரம் 39 அதிகாரங்களும் அந்த சிநேகிதர்களும் யோபுவும் பேசினது தான். இப்போ எவ்வளோ பேசியிருப்பாங்க. நீ ஏதாவது பாவம் செஞ்சிருப்ப. அவங்க வந்து பார்க்குறாங்க யோபுவோட நிலைமைய, 3 பேர் வந்து பார்க்கும்போது என்ன பேசணும், எப்படி ஆறுதல் சொல்லணும்னு கூட அவங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட சோதனை யோபுவுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு 7 நாள் பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாங்களாம். உட்காந்ததுக்கு அப்புறம் சரி, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, ஏன், எதுக்கு, எதனால வந்தது எதுவுமே அறியாமல் அவங்க சொல்ல, நீ ஏதாவது பாவம் செஞ்சிருப்ப,
நீ வந்து பாவம் செஞ்ச சும்மா யாராவது ஆண்டவர் இப்படி தண்டிப்பாரா அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, யோபுவையே நிந்தித்து பேசுகிறாங்க. ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, என்னோட தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து என்ன பண்ணலை, நிதானமாய் பேசவில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா அவங்க என்னெல்லாம் நினச்சாங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு பேசியிருக்காங்க. நமக்கு வந்து இலக்கியத்தில் இலக்கணம் மாதிரி அப்படி எழுதியிருக்கிறனால நமக்கு தெரில, அவங்க பேச்சு வழக்கில் எப்படியெல்லாம் பேசினாங்களோ தெரில. நீ ஏதாவது பாவம் செஞ்சிருப்ப, போ பலியிடு, உனக்குள்ளே இருக்க குறையினால தான் ஆண்டவர் இப்படிலாம் அனுபவிச்சார் அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. யோபுவும் சொல்கிறாரு, இல்லை நான் என்ன செஞ்சேன், நான் நன்மையை செஞ்சேன், இப்படியெல்லாம் கண்ணோட உடன்படிக்கை பண்ணினேன், என்னோட கைகளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் வந்து எந்த தீமையும் செய்யலை அப்படிலாம் சொன்னாலும் அவங்க என்ன பண்ணல, கேட்கல. இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்கள பார்த்து நீங்கள் வந்து நிதானமாக பேசலை, யோபு தான் என்னை பற்றி என்ன பண்ணியிருக்கான், நிதானமாக பேசியிருக்கான் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் விடுவிக்க வரும்போது அவங்கள பார்த்து சொல்கிறாரு, தப்பு செஞ்சு பலியிட வேண்டியது யோபு இல்லை, நீங்கள்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு காளையை எடுத்துகிட்டு யோபு கிட்ட போங்க, யோபு என்ன பண்ணுவான், உங்களுக்காக பலியிடுவான் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. சோதனைக்கு ஆண்டவர் இப்படி வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் யோபு என்ன பண்ணியிருக்கான், டே கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனீங்க, என்ன பேச்சு பேசி என்னை எவ்வளோ நிந்திக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான், இவர் திருப்பி அவங்கள நிந்திச்சிருக்கலாம், குத்தி காமிச்சிருக்கலாம், செஞ்சுருக்கலாமா இல்லையா, நீங்கள் இப்படிலாம் செஞ்சீங்க, என்னை இப்படி சொன்னீங்களேடா, இப்படியெல்லாம் பண்ணீங்களே, இதெல்லாம் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கிறீங்களே அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம், யோபு குத்தி காமிச்சிருக்கலாம். யோபு அப்படிலாம் செய்யவே இல்லை. எதுவுமே அங்கே பேசினதா, எவ்வளவோ பேசினது எழுதியிருக்கு, அவங்கள நிந்தித்து பேசினாரு எங்கேயுமே என்ன பண்ணல எழுதலை, குத்தி காமிச்சு பேசினாருன்னு எழுதப்படவே இல்லை. அதில் சொல்லியிருக்கு, யோபு 42வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்கும்போது அதில் எழுதியிருக்காரு, சில நேரம் ரொம்ப போகுது, அதில் சொல்லியிருக்கு, அவங்க வந்து காலையை கொண்டு வந்தாங்க, யோபு என்ன பண்ணார் அப்படின்னா அவங்களுக்காக விண்ணப்பம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. நிந்தித்து குத்தி நாமளாக இருந்திருந்தா என்ன பண்ணிப்போம், நீலாம் கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசினா வா, உன்னை குத்தி காமிக்கிறதுக்கே இன்னொரு 40 அதிகாரத்தை என்ன பண்ணியிருப்போம், இன்னொரு 40 அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணியிருப்போம், நீ 30 அதிகாரம் எழுதுனியா, 30 அதிகாரம் எழுத வச்சியா, நான் 40 அதிகாரம் எழுத வைக்கிறேன்னு என்ன பண்ணியிருப்போம், குத்தி காமிச்சிருப்போம் இல்லையா. ஆனால் அவர் அப்படி வந்து அவர் வெளிப்படுத்தலை. 10வது அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கு, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இழந்த எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் ஆண்டவர் தந்தார்னு எழுதப்பட்டிருக்கு. இதே போல தான் சோதனை நம்மளை சுற்றி இருக்கிறவர்களால் வந்தாலும் பரவாயில்ல, நாம் என்ன பண்ணக்கூடாது, நிந்திக்கிறவர்களாகவோ குத்தி காண்பிக்கிறவர்களாகவோ நீங்கள்லாம் அப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு தகுதியானவர்களே இல்லை. கிருபையினால் இன்றைக்கும் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளோட குணங்களை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, பரவாயில்ல நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறேன். நம்ம யோபு வந்து குத்தி காண்பிக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணார், அவங்க மேலே மனதுருகி விண்ணப்பம் செஞ்சார். நம்ம கூட இருக்கிறவர்களால் நமக்கு சோதனை வரும்போது அவர்களுக்காகவும் நாம் என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கும். அப்படி நம்ம குணத்தை வெளிப்படுத்தணும். யோபு சோதித்த பின்பு, அவர் சொன்ன வார்த்தை தான், சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் அப்படி சொல்லிட்டு அவர் விளங்கினார். உண்மையிலே அவர் என்ன பண்ணார், விளங்கினார். சரி, ஒரே ஒருத்தரை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடலான்னு விரும்புகிறேன். 1000 புதிய ஏற்பாட்டில் வரும்போது 1000 தாலந்து வந்து கடன்பட்ட ஒரு நபர் வந்து இருக்கார். எஜமான் இடத்துல போய் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு நிர்வாகம் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே எஜமான் என்ன பண்ணுறாரு, இவன் ரொம்ப கஷ்டப்படுறான் போல அப்படி சொல்லிட்டு அந்த 1000 தாலந்து கடனை என்ன பண்ணுறாரு, மன்னிச்சிடுறாரு. மன்னிப்பை பெற்று இவர் என்ன பண்ணுறாரு, சந்தோஷமாக அப்படியே வீட்டுக்கு வராரு அப்படி சொல்லிட்டு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 25வதுலேருந்து 28வது அதிகாரம் ஃபுல்லாகவே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே சந்தோஷத்தோடு திரும்பி வரும்போது ஒருத்தர் முன்னாடி வரான். யார் அவன் அப்படின்னா, இவங்கிட்ட ஒரு 100 வெள்ளி காசு என்ன பண்ணியிருக்கான், கடன் பட்டிருக்கான். ஒரு தாளந்து அப்படின்னு நான் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் இருந்தது 26 கிலோ வெள்ளியாம். ஒரு தாளந்து 26 கிலோ வெள்ளி அப்படின்னா, அப்போ ஒரு ஒரு 100 வெள்ளி பணம்னு சொல்லியிருக்கு. 26 கிலோனா நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2,90,000 கிட்ட வெள்ளி, கிலோ வெள்ளி அப்படின்னு வருது. இவ்வளோ கடன்பட்ட இவன் 100 வெள்ளி காசு தான் என்ன பண்ணியிருக்கலாம், இவன் பெற்றுக்கொண்ட மன்னிப்பை அவனுக்கு என்ன பண்ணியிருக்கணும், காமிச்சிருக்கணுமா இல்லையா. அதுதானே பொன்னாக விளங்குகிற குணம். அவன் என்ன பண்ணலை, அவன் சட்டையை பிடிச்சி நீ எப்படிடா, நீ எனக்கு 100 பணத்தை நீ என்ன பண்ணணும், கொடுத்தே ஆகணும் போது இவன் மன்னிப்பை பெறும்போது பக்கத்துல இருந்து பார்த்த ஒருத்தன் என்ன பண்ணுறான், இவன் சட்டையை பிடிச்சி கேட்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கான், பார்த்துட்டு இருந்தவன் போய் எஜமான்கிட்ட சொல்லிட்டான், நீங்கள் அவனுக்கு எவ்வளோ கடனை போய் 100 தாளந்து 1000 தாளந்து வெளியே என்ன பண்ணியிருக்கீங்க, மன்னிச்சிருக்கீங்க. இவன் ஒரு 100 வெள்ளி காசு என்ன பண்ண மாட்டேங்கிறான், மன்னிக்க மாட்டான்னு சொன்னோன்னே எஜமானுக்கு என்ன வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தோன்னே என்ன, முன்னிலும் இருந்த சோதனையை விட அதிகமான சோதனையை அவனுக்கு
தண்டனையாக கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, உபாதிக்கிறவர்கள்னா கஷ்டப்படுத்துகிறவங்க கிட்ட ஒப்பு கொடுத்து, நீங்கள் அவன் காசை வாங்குற வரை நீங்கள் அவனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்போ எனக்கு தருவேன்னு சொல்லிட்டு முன்னிலும் அதிகமான சோதனையை அவனுக்கு என்ன பண்ணார், கொடுத்தாரு. இதே போல தான் நம்மளும் சோதிக்கப்படும் போது நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிற மன்னிப்புன்றதை விட நாம் பெற்றுக்கொண்ட அன்பாக இருக்கலாம், நாம் பெற்றுக்கொண்ட எதுவாக வேணா இருக்கலாம். நாம் தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டதை பிறருக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். நாம் ஒரு 100 இவ்வளோ வந்து அந்த இதுலேயே உவமையிலே சொல்லியிருக்கு. கொஞ்சத்தில் அவங்க வந்து என்ன நிறைய கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற அநேகர் வந்து நிறைய வரும்போது என்ன பண்ண மாட்டாங்க, தாழ்வில் பள்ளத்தில் இருக்கும்போது ஹெல்ப் பண்ண ஆண்டவரை உயரத்துக்கு போயிட்டு யாரும் என்ன பண்ணுறதில்ல, தேடுறதில்ல. இன்றைக்கி அநேகரோட ஆண்டவர் வந்து கஷ்டப்படுத்தி பிரச்சனைகளை கொடுத்து தான் சோதிக்கிறவர்னு இல்லை, கொடுத்தும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிறைய கொடுத்தும் இவன் என்ன பண்ணுறான்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார், டெஸ்ட் பண்ணுவார். அதே போல் தான் இங்கே அவனை என்ன பண்ணுறாரு, டெஸ்ட் பண்ணுறாரு. இவனுக்கு நம்ம மன்னிக்கிறோம், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கூட ஆண்டவர் ஓமையாக சொல்லியிருக்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான்னு கூட பார்த்துருக்கலாம். இவன் மன்னிப்பு பெற்றவன் மன்னிச்சிருந்தானா சோதனைக்கு பின்னாக பொண்ணாக விளங்கின லிஸ்ட்டில் இவனும் ஒருத்தனா என்ன பண்ணியிருப்பான், இங்கே வந்திருப்பான். ஆனால் இங்கே ஒரு ஒரு தவறான வழிகாட்டுதலாக, ஒரு எடுத்துக்காட்டுதலாக என்ன பண்ணியாச்சு, ஆயாச்சு. நாம் என்ன பெற்றுக்கொண்டோமோ அதை என்ன பண்ணணும், பிறருக்கும் கொடுக்கணும். இப்போ வந்து காணிக்கை தசம்பாகம் கொடுக்குற ஒரு இதில் வந்து இப்போ 1000 ரூபா நமக்கு வந்து வருமானம் வருது அப்படின்னா 100 ரூபா தசம்பாகம் கொடுக்கும்போது அது என்னவா தெரியாது. இதே 10 லட்ச ரூபா உங்களுக்கு சம்பளம் வந்து 1 லட்ச ரூபா ஒரு மாதம் நீங்கள் வந்து தசம்பாகம் கொடுக்கணும். கொடுப்பீங்களா? அதுதான் சோதனை. இப்போ நம்ம சின்ன சின்ன காரியங்கள் உண்மையாக இருந்துருவோம். ஆனால் உயர்வுகள் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், தவறிடுறோம். அதனால கொடுத்தும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சோதிப்பார். அந்த சோதனையில் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உண்மையாக நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது அநேகத்தின் மேலே கர்த்தர் உங்களே என்னையும் அதிகாரியாக இருப்பார். ஒரு பிஸ்னஸ்மேன், அவர் வந்து நிறையா பிஸ்னஸ் ஆரம்பத்தில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாராம், தசம பாகம் உண்மையாக கொடுப்பாராம். 9 பங்கு அவர் எடுத்துகிட்டு 1 பங்கு ஆண்டவருக்கு உண்மையாக கொடுப்பாராம். கொடுத்துட்டு இருந்த அவரை வந்து ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாராம். ஆசீர்வதித்ததுக்கு அப்புறமா அவர் எப்படி மாறினார் அப்படின்னா, 9 பங்கையும் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு எனக்கு 1 பங்கு போதும் அப்படி சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் மேன் வந்து எடுத்துக்கிட்டாராம். இப்படி நம்மளால் இருக்க முடியுமா? ரொம்ப ரொம்ப 9 பங்கு கொடுக்கலனாலும் அந்த 1 பங்கையாவது ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், உண்மையாக கொடுக்குறவங்களா நம்ம வந்து இருக்கணும். எல்லா சோதனைகள்லையும் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சோதனைக்கு பின்பாக நாம் பொன்னாக விளங்குகிறவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். உங்களையும் என்னையும் அழிப்பதற்காக சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறதில்லை. உங்களையும் என்னையும் உருவாக்குகிறதற்காக தான் என்னது, சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த வேலையிலையும் கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளோ சோதனை ஏன்பா, எதுக்குப்பா, என்னை உருவாக்குறதுக்கு தான்ப்பா. இதில் நான் உருவாக என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தா தான் அவரால் உருவாக்க முடியும். இல்லைன்னா அதே சோதனைகளுக்கு முன்பாக நாம் அப்படியே தான் நின்றுட்டுருப்போம். கடைசி வரை அந்த சோதனை, ஒருவேளை சோதனை நகர்ந்து போயிருக்கலாம், ஆனால் சோதனை உண்டாக்கப்பட்டதின் நோக்கம் நிறைவேறாமல் போயிடும். அதனால ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு ஏன் சோதனை, எதனால சோதனை, எல்லாவற்றையும் அறிந்து என்னால் பிரச்சனைனா நான் என்னை மாற்றிக்க ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே என்னால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வேலையில் ஆண்டவரே என்னோட சுய காரியத்தினால நான் சோதிக்கப்படுகிறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். நான் என்னோட சுயத்தை நான் நிரூபிக்க விரும்பலை ஆண்டவரே, நான் உங்களை வெளிப்படுத்த விரும்புகிறேன்ப்பா. நான் பொன்னாக விளங்கணும்ப்பா. ஆண்டவரே என்னுடைய சோதனைகளுக்கு மத்தியில் உங்களை மறுதளிக்கிற பேதுரு மாதிரி நான் இல்லைப்பா. அநேக நாள் நான் அப்படி இருந்தது உண்மைதான். ஆனால் பேதுரு உங்களை பற்றி அநேகரிடத்துல ஆண்டவரே பிரசங்கித்து உங்களை பற்றி எடுத்து சொல்லி அவர் பொன்னாக விளங்கினது போல நான் மறுதளித்த காரியங்கள் எல்லாம் இன்னும் நான் பொன்னாக விளங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. யார் எனக்கு என்ன செஞ்சாலும் எனக்கு நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்மையாக முடிய செய்கிற தேவனை நாங்க நம்பி இருக்கிறோம்ப்பா. நாங்க பழி வாங்குகிறவர்களா இருக்க கூடாது ஆண்டவரே. எங்களுடைய குணங்கள்ல மாற்றம் வரட்டும்ப்பா. நாங்கள் பொன்னாக விளங்குகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாங்க நடத்தப்படணும் ஆண்டவரே. எங்களை பொன்னாக மாற்றிடுங்கப்பா. பல சோதனைக்கு உட்பட்டும் வெறுமையாய் நாங்க ரிசல்ட்டை நாங்க கொடுத்துட்டு இருப்போம் ஆண்டவரே. இந்த வேலையில எங்களை மாத்திருங்க ஆண்டவரே. நாங்க பொன்னான குணங்களை வெளிப்படுத்தணும்ப்பா. பொண்ணை விட விலையேற பெற்றது பொண்ணு. காசு கொடுத்து இந்த சோதனைகள்ல இருந்து கிடைக்கிறதான அந்த குணநலன்களை நாங்க பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவரே. சோதனைக்கு பின்பாக கிடைக்கிற மாற்றம் அது எங்களை பொன்னாக மாற்றுகிறது, பொன்னாக விளங்க செய்கிறது. அநேகருக்கு முன்பாக இந்த சோதனை எங்களை ஆண்டவரே சாட்சியாய் நிற்க வைக்குமே ஆண்டவரே. உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா.